அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அறிவியல் பாடத்தில் 3ஆம் பாடத்தில் தாவரங்களின் வகைப்பாடு பற்றி பார்க்க போகிறோம். தாவரங்களை அதனோட தண்டு, ஆயுள் காலம், விதை, பூக்கள், அதனோட நிறங்கள் இதை வச்சு வகைப்படுத்துகிறாங்க. அதில் தண்டுனா உனக்கு என்னென்னு தெரியும், விதைனா உனக்கு தெரியும், அதோட பூக்கள்னால் அதில் பூக்கிற பூக்கள், நிறம்னா அதனோட நிறம். எல்லா தாவரமும் முக்கால்வாசி தாவரம் பச்சை நிறத்தில் இருக்கும். சில தாவரங்கள் பச்சை கலரில் இல்லாமல் இருக்கும். சரியாப்பா? ஆயுள் காலம்னா என்னன்னு கேட்டேன்னா, நம்ம முன்னாடி தாத்தா பாட்டி காலத்தில் ஊண்டி வச்ச புளிய மரத்தில் இப்போ நம்ம புளி உளிப்பிக்கிட்டு இருப்போம். அதோட தென்னை மரம், பனை மரம்லாம் எப்போயோ வச்சுருப்பாங்க. நம்ம பிறக்கும்போது அது பெருசாக இருக்கும். அதில் உள்ள பலனை நம்ம அனுபவிப்போம். அந்த மாதிரி பூக்களோ அந்த மாதிரி இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்னா ஆயுள் காலம்னு சொல்கிறோம். சரியாப்பா? இப்போ இந்த தாவரத்தோட பூக்கும் தன்மை மற்றும் நிறத்தை வச்சு எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அட்டவணையை பாருப்பா. தாவரங்கள்னு இருக்கா தலைப்பு போட்டிருக்காங்கல்ல, தாவரங்கள்னு சொல்லி. அதில் அந்த தாவரங்கள்னு போட்டிருக்கிறதுல பார்த்தேன்டா, தாவரங்கள்னு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மலர்னு கொடுத்துருக்காங்க. இந்த மலரில் பூக்கும் தாவரம், பூக்காத தாவரம். பூக்கும் தாவரத்துக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாரு. வேம்பும் வேப்ப மரமும் மாமரமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் பூக்குமா? எல்லா மரம், ஓரளவு எல்லா மரமுமே பூக்கும். உனக்கு தெரியும்ல மரங்கள் எந்தெந்த மரம் பூக்கும்னு சொல்லி. மாதுளையிலலாம் பார்த்தேன்னா அழகாக இருக்கும் பூ. கொய்யா மரத்துலேயும் அப்படி தான் அழகாக இருக்கும் பூவு. அந்த மாதிரி பூக்கும். எல்லா முக்கால்வாசி மரங்கள் என்ன செய்யும், பூக்கும். அடுத்தது பூக்காத தாவரம் என்னன்னு பார்த்தேன்னா பாசிகள், பூஞ்சைகள், அடுத்தது பெரணி. இதுதான் பூக்காது. அடுத்தது நிறத்தை வச்சு எப்படி வேறுபடுத்துகிறாங்கன்னா, பச்சையம் உள்ளது, பச்சையம் அற்ற தாவரம். பச்சையம் உள்ள தாவரம்னு சொல்லி பார்த்தேன்னா புல், நெல், பாசிகள், அதுதான் பச்சையம் உள்ளது. பச்சையம் இல்லாததுன்னா பூஞ்சைகள். இது பச்சையம் இல்லாதது அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. சரியாப்பா? அடுத்தது பாரு. அடுத்தது இந்த பூக்கிற தாவரம் இருக்குது பார்த்தியா, மலர்கள் பூக்குதுல. பூவுனா என்னது, மலர். அதில் பூக்கிற மலர். இந்த மலரோட மலர் தான் தாவரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டேன்னா, அந்த மலரை வச்சு தான் அந்த தாவரம் இனப்பெருக்கம் செஞ்சுது. இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தாவரத்தோட பூ. ஆனால் சில வகையான தாவரம் பூக்கவே செய்யாமையும் இருக்கும், மலரே இருக்காது. அந்த மாதிரி தாவரங்கள்லாம் வேறு வகையில் என்ன செய்யும்னா அது இனப்பெருக்கம் செஞ்சுக்கிறோம். இப்போ தாவரத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பூக்கிற தாவரம், பூக்காத தாவரம். சரியாப்பா? இப்போ பாரு, பூக்கிற தாவரத்தில் இந்த கீழே படம் கொடுத்துருக்காங்கல்ல, மலர்களை கொண்டு தாவரங்களை பூக்கிற தாவரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் என்ன பூ பூக்குதோ, மலர் பூக்கிற பூவை வச்சு அந்த தாவரம் பூக்கிற தாவரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பாலின செல்களால் விதைகளை உருவாக்கி இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாரு, எடுத்துக்காட்டு என்னென்ன, வேம்பு, நெல், அடுத்தது மா, இது 3 எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பூக்காத தாவரம் பாரு. மலர்களே இருக்காது. அதில் மலர்களே இல்லாமல் ஆனால் இந்த தாவரம் இனப்பெருக்கம் செய்யும். இனப்பெருக்கம் செய்கிற திறன் பெற்றிருக்கும், ஆனால் பூக்கவே செய்யாது. இதை தான் பூவாத தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு விதைகளுமே இருக்காதுப்பா. இந்த தாவரங்களுக்கெல்லாம் என்ன செய்யாது, விதைகளுமே இருக்காது, பூக்கவும் செய்யாது, விதையும் இருக்காது. இது எப்படி அப்போ இனப்பெருக்கம் செய்யுதுன்னு கேட்டேன்னா, ஸ்போர்கள் மூலமாக இது இனப்பெருக்கம் செய்யுது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிகள், பூஞ்சைகள், பெரணி, இதுதான் இதுக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி ரோஸு தொட்டி வச்சுருப்போம்லப்பா நம்ம, ரோஜா பூ வீட்டுகளில். அதில் என்ன செய்வோம், விதையாக போடுறோம், ஒரு தண்டை வளைச்சி மண்ணுக்குள்ளே ஊண்டி வச்சா என்ன செஞ்சிடும், அது வளர்ந்துடும். ஆனால் இது ரோஜா செடி பூக்கும், தண்டை வச்சு அப்படியே வரும், ஆனால் பூக்கிற தாவரம். இது பூக்கவே செய்யாது, விதைகளும் இருக்காது. சரியாப்பா?
அதுக்கு எடுத்துக்காட்டு என்னது? பாசிகள், பூஞ்சைகள், பெரண். அடுத்தது பச்சையத்தை வச்சு அதனோட பச்சையம் உள்ளது மற்றும் நிறத்தை வச்சு பச்சையம் உள்ளது, பச்சையம் அற்றது அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிடிக்கிறாங்க. தாவரத்தில் காணப்படும் மிக முக்கியமான நிறமி பச்சையம் சொல்லி இலைகளின் தன்மை பற்றி படித்தோம்லப்பா முன்னாடி. அப்போ மிஸ்ஸு சொன்னேன். சரி, அது வந்து பச்சையம்னு சொல்லுவோம், இல்லை குளோரோஃபில்னு சொல்லுவோம். இது தாவரங்களில் காணப்படுகிற முக்கியமான நிறமி. இதுதான் தாவரங்கள் காணப்படும் இந்த நிறமியை அடிப்படையாக கொண்டு தான் அவற்றை பச்சை உள்ள தாவரம், பச்சையம் உள்ள தாவரம், பச்சையம் இல்லாத தாவரம்னு 2 வகையாக பிரிக்கிறோம். இப்போ நம்ம பச்சையம் உள்ள தாவரத்தை பற்றி பார்ப்போம். சரியாப்பா? பச்சையம் உள்ள தாவரம்னா எப்படி இருக்கும்னா பச்சை நிறத்தோடு இருக்கும். அதைத்தான் பச்சை நிறமி அந்த உள்ள தாவரத்தை தான் இதை பச்சையம் உள்ள தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பச்சை நிறமி இருக்கிற தாவரம் முக்கால்வாசி எப்படி இருக்கும்னா பச்சை கலரில் இருக்கும். சரியாப்பா? அந்த இதை வச்சு பார்த்தோம்னா அது பச்சையம் உள்ள தாவரம்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த பச்சையத்தின் உதவியோடு தான் அது உணவை தமக்கு தேவையான உணவை தாமே என்ன செஞ்சுக்கிறது? தயாரித்து கொள்கிறது. இந்த உணவு தயாரிக்கிறதுக்கு அந்த பச்சையம் மட்டும் போகாது. காற்று, சூரிய ஒளி, அப்புறம் பச்சையம், இதை எல்லாத்தையும் சேர்த்து அது தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்கிறது. இதைத்தான் என்ன சொல்கிறோம்னா, இப்படி அதுக்கு தேவையான உணவை அதுவே தயாரித்து கொள்கிறத தற்சார்பு உயிரினம் அப்படின்னு சொல்கிறோம். சரியாப்பா? இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டேன்னா, புல், நெல், பாசிகள் இதெல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டு. இது இந்த தற்சார்பு உயிரினத்தை இன்னொரு முறையில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆட்டோட்ரோப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிப்பாரு, ஆட்டோட்ரோப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்போ அடுத்து பாரு. அடுத்தது பச்சையம் அற்ற தாவரம். பச்சையம் அற்ற தாவரம்னா என்னன்னு கேட்டேன்னா, பச்சையமே இல்லாதது. அதாவது பச்சை நிறத்திலேயே அது இருக்காது, பச்சை நிறமாகவே தோற்றமாகவே இருக்காது. நம்ம இலையவே பொதுவாக என்ன செய்வோம், எல்லாமே பச்சை கலரில் இருக்கிறதுனால அது பச்சையம் உள்ள தாவரம்னு சொல்லுவோம். இது ஆனால் பச்சை கலர்லேயே என்ன செய்யாதுனாப்பா இருக்காது. அதனால தான் இதை பச்சையம் அற்ற தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ள முடிவதில்லை அந்த பச்சையம் இல்லாதனால. அதனால் என்ன செய்யும்னா உணவிற்காக மற்ற உயிரினங்களை சார்ந்து இருக்கும். இதைத்தான் பிறசார்பு உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்னன்னு சொல்கிறாங்க? பிறசார்பு உயிரினங்கள்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, காளான் நீ சாப்பிட்டு போலப்பா, அது என்ன கலரில் இருக்கும்? வெள்ளை கலரில் இருக்கும். அதே மாதிரி ரொட்டி காளான், அடைப்புக்குறி காளான், இது எல்லாமே இருக்குது. அடைப்புக்குறி காளான் இது எல்லாமே இதற்கு எடுத்துக்காட்டு. இதை இந்த பிறசார்பு உயிரினங்கள் அப்படின்றத என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹெட்டிரோட்ரோப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஹெட்டிரோட்ரோப்புகள் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. பிறசார்பு உயிரினங்களை ஹெட்டிரோட்ரோப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா காளான், ரொட்டி காளான், அடைப்பு காளான். சரியாப்பா? இதை உன் புத்தகத்தில் பார்த்து வாசித்து பாரு. வாசித்து பார்த்துட்டு புத்தகத்தை வாசித்து எனக்கு அனுப்பி விடணும். சரியாப்பா? தேங்க்யூப்பா.